Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா என்னோட பயண அனுபவம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சிறுவாவரி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். சோ அதாவது பாத்தீங்கன்னா சண்டே கிருத்திகை அதுமா போயிருந்தேன். சோ என்னோட பயண அனுபவம் எப்படி இருந்தது, எப்படி நான் ரீச் ஆனேன், எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, எவ்வளவு செலவாச்சு, அதை பத்தி ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிருங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த பயண தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நான் தாம்பரத்துல இருந்து ரெட் ஹில்ஸ் வந்து டிராவல் பண்ற மாதிரி இருந்து தாம்பரத்துல இருந்து 104 பஸ் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் போறதுக்கு 1.25 டைம் ஆகுது. அதாவது 140 டைம் ஆகுது. ஸோ அவ்வளோ நேரம் ஆகுது. பைபாஸ் தான் போச்சு, அப்பயும் அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ 1.25 டைம் டிராவல் மாதிரி இருக்கு. ரெட் ஹில்ஸ் போயிட்டேன். அங்கிருந்து உங்களுக்கு பஸ் நிறைய இருக்கு. சிறுவாபுரிக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கு. அது 547 அந்த பஸ் விடுறாங்க ரெட் ஹில்ஸ்ல இருந்து. அது ஸ்ட்ரெயிட்டா கோயில்கிட்டே போகுது. நீங்க பஸ்ல ஏறினா ஸ்ட்ரெயிட்டா கோயில்கிட்டே நீங்க போயிடலாம். நான் வந்து அப்படி போகல, ஏன்னா பஸ் வந்து நீங்க கூட்டம் அதிகமா இருந்து. ஸோ கீர்த்திகைனால செம கூட்டமா இருந்தது. நான் ஷேர் ஆட்டோல தான் டிராவல் பண்ணேன். ஷேர் ஆட்டோல போனா 2 ஆட்டோ ஷேர் பண்ற மாதிரி இருந்தது. 2 ஆட்டோ நீங்க மாற மாதிரி இருந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் உள்ள போற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பங்களாதேஷ் பார்டர் போல பார்டர் நிறுத்திடுவாங்களா, அதுக்குள்ள உள்ள வேலை போற மாதிரி இருக்கும் டிராவல், அந்த மாதிரி ஃபீலா இருந்தது. அது ஏன்னா உள்ளூர் மக்கள் பிழைக்கணும்ல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு வரைக்கும் போயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க உள்ளூர் வாசிகள் ஷேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, அதுல நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் 40 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க ஷேர் ஆட்டோ. அங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அந்த ஊருக்குள்ள ஆட்டோ ஷேர் ஆட்டோ ஓட்டுறாங்களா, அவங்க வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. மொத்தம் 60 ரூபா ஆச்சு. பஸ்ல சார்ஜ் டிக்கெட் எவ்வளவு போடுறாங்கன்னா 43 ருபீஸ், அதாவது 43 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க டீலக்ஸ் பஸ்ல. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா கோயிலுக்குள்ள ரீச் ஆயிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 hour ஆகுது. நீங்க கோயிலுக்கு ரீச் ஆகாத கண்டிப்பா ஒரு 1/2 hour ஆகுது. ஸோ அந்த டைம் வரைக்கும் எடுத்துக்குது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ கோபுரம் தெரிந்து பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம பார்க்குறோம். இப்போ நான் கோயில் உள்ள காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம். ஸோ கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகைனால கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ இதுதான் கவுண்டர். இது டிக்கெட் கவுண்டர், 50 ரூபா டிக்கெட் கவுண்டர். இதுக்குள்ளேயும் போனால் நீங்கள் 100 ரூபா டிக்கெட் கூட எடுக்கலாம். ஒரே கவுண்டர் தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரம், அந்த வேண்டுதலுக்காக நிறைய பேர் அந்த தொட்டில் கட்டியிருக்காங்க, அதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதான் என்ட்ரன்ஸ். 50 ரூபா அதை போட்டிருக்கு பாருங்க. 50 ரூபா டிக்கெட் செல்லும் வழி போட்டிருக்கோம், தரிசனம். ஸோ இதுதான் அது. நான் இதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போனால் நீங்கள் 100 ரூபா டிக்கெட் எல்லாம் ஒரே ரூட்டு தான். இதுக்குள்ளே போய் 100 ரூபா டிக்கெட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனம். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பொது தரிசனம் பார்த்தீங்கன்னா மழையினால கல் மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய பேர் அந்த கல் மேலே ரிஸ்க் எடுத்து போகிறாங்க. அது பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழையினால தண்ணி வந்திருக்கு போல இருக்குது. அந்த கல் மேலே காலை வச்சு ரிஸ்க் எடுத்து போகிறாங்க. ஸோ இது வந்து பொது தரிசனம், அதாவது ஃப்ரீ தரிசனம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து மழையினால தண்ணி வந்திருக்கு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது பாருங்கள், போகிறாங்க. ஸோ ரிஸ்க்கு தான் இது. கல்லில் பேண்ட்ரிச்சுனா ரொம்ப ரிஸ்க் தான், பார்த்து போகிறாங்க. ஸோ இதுதான் அந்த 100 ரூபா டிக்கெட் எடுக்கிற இடம். ஸோ அந்த கவுண்டர் உள்ளே போயிட்டீங்கன்னா இதுமாதிரி இருக்கும். கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக்காக விட்டுருக்காங்க. 100 ரூபாயிலே உங்களுக்கு 7 இது போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. இது ஃப்ரீயில் வந்து உங்களுக்கு 8 வரை சுற்றுற மாதிரி இருக்கும். 8 ரவுண்ட் நீங்கள் சுற்றுற மாதிரி இருக்கும். 100 ருபீஸ் உள்ளே போனாலும் 7 ரவுண்ட் சுற்றுற மாதிரி இருந்தது. கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. 100 ரூபா டிக்கெட்லேயே அவ்வளோ இருந்தது. ஸோ இது வந்து அந்த தொட்டில் கட்டுற இடம். அந்த மரத்தில் கட்டுறாங்க பாருங்கள், வேப்ப மரத்தில். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் நம்ம. இப்போ கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி லைன் கிடையாது. அதுவும் நான் கேட்டேன். முதியோர்களுக்கும் தனி லைன் கிடையாது. ஸோ அது ஒரு ட்ராப் ஆக்கெட். அதாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு தனி லைன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று, மாற்றுத்திறனாளிக்கு டிக்கெட் இல்லை, ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கவுண்டரில் நீங்கள் அந்த ஐடி கார்டு காமிச்சா போதும், உங்களுக்கு 100 ரூபா டிக்கெட்டில் நீங்கள் ஈஸியாக போகலாம். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு தனி லைன் இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் தனி லைன் இல்லை. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த லைனில் வந்தாங்க. அது நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ கூட்டம் நிறைய பேர், ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஃபேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்கள், ஃபேன்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட் கவுண்டர் தான் இது. ஸோ 7 சுற்று இது மாதிரி இருந்தது. 7 ரவுண்டு இது மாதிரி முடிச்சு உள்ளே போகிற மாதிரி இருந்தது. நல்ல கூட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருத்திகை. ஸோ முருகனை பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போகிற மாதிரி, கோயில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது 100 ரூபா டிக்கெட் கவுண்டர் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதில் விஐபி தரிசனம்லாம் வச்சுருக்காங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கும். இது வந்து மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். 100 ரூபா டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த மேலே ஏறி விட்டுருக்காங்க. ஸோ மேலே ஏற மாதிரி இருக்கும். உள்ளே கோயில்ஸ் நிறைய இருக்குது. உள்ளே நீங்கள் சைடில் கோயில், விநாயகர் கோயிலெலாம் இருக்குது. நல்ல கூட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வேண்டுதல் பழிச்சிருக்கு சொல்லிட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் அதுக்கேற்ற கோவில் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஆனால் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அது நம்ம இந்த வீடியோவில் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மக்கள் அவங்க இருக்கிறவங்களே நிறைய விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணாங்க, இருக்க உள்ளூர் மக்களே விற்கிறாங்க. ஃபுட்டு வந்து நல்லா இருக்குது, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நிறைய கடை வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான காய்கறி பழங்கள் எல்லாமே வெளியே வச்சுருக்காங்க. நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். ஸோ ஒரு வில்லேஜ் உள்ள ஃபீல் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வயல்வெளியெலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது. அந்த வீடியோ என்ட்ரில் நான் காட்டுறேன் வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ என்ட்ரில் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக. இது கோபுரம், கோயிலோட கோபுரம் தெரியுது. இது மேலே ஏறிட்டேன் நாங்கள். ஸோ மேலே ஏறி அந்த மேலே ஏறினா எப்படி இருக்கோ அதை காமிக்கிற வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரீ தரிசனம். இந்த கோபுரம் வழியாக வராங்க. இதை ஃப்ரீ தரிசனம் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பொது தரிசனம் சொல்லுவாங்க. ஃப்ரீ தரிசனம், பொது தரிசனம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வராங்க அவங்க. நான் சைடில் வந்து கிட்ட நீங்கள் பார்க்கலாம். 100 rupees டிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி கிட்ட கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். அடுத்த லைன் வந்து பொது தரிசனம் மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த லைன் வந்து பொது தரிசனம் வரும். ஸோ அது இருக்குல்ல, அந்த மண்டபம் கிட்ட தான் அந்த சாமியை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். நிறைய கூட்டம். இதுதான் பார்த்தீங்கன்னா வெளியே அட்மாஸ்பியர் பார்த்துக்கோங்க. ஒரு வயல்வெளி. ஸோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கிராம சைடு மாதிரி தான் இருக்குது. வில்லேஜ் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.